கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது ஒரு வசனத்தை தெளிவாக சத்தமாக வாசியுங்கள். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோட உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 15வது அதிகாரம் இந்த 1வது வசனத்திலே மறைந்திருக்கக்கூடிய மறைப்பொருள்களை ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் பிதாவே, ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகிறது. தரிசனத்திலே ஆபிரகாமை அவர் தேவன் கூப்பிடுகிறார். ஆபிரகாமே என்று, ஆபிராமே என்று அழைச்சு தேவன் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிரு. முதிர் வயதிலே இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். சின்ன எங்கா இருக்கும்போது கொடுக்கல. முதிர் வயதிலே, தள்ளாத வயதிலே, அந்த வயசுக்கெல்லாம் நம்ம எல்லாம் கோபமா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு வயதிலே நிறைய பேர் இந்த சாகிற காலத்துல இந்த இதை கொடுத்து நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் கொடுத்தார், ஆபிரகாம் விசுவாசி. ஆமென். தேவனுக்கு வயது ஒரு பெரிய பொருட்டே அல்ல, இல்லையா? 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குன்னா அந்த கால்குலேஷன்ல நம்ம பார்த்தா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் பிள்ளைங்களாத்தான் இருக்கு. 100 வயதானாலும் சின்ன பிள்ளையாதான், காலேஜ் மாதிரி. ஆனா தேவன் பார்வையில் நாம் அப்படித்தான். ஆனால் நம்முடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அவன் பெரியவன் அப்படின்னா கர்த்தரால ஒண்ணும் செய்ய முடியாது. பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளைகள் வளர்ந்து அவங்களுக்கு பிள்ளைகள் வந்தாலும் பெத்தவங்களுக்கு அவங்க யார் தான்? பிள்ளைதான். தொல்லைன்னு தள்ள முடியுமா? முடியாது. ஆனா தள்ளிடுறாங்க கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தை. கர்த்தர் அதற்குரிய பலனை அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். நாம யாரும் அப்படி இருக்கக்கூடாது. தேவனை சார்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது வயது ஒரு பெரிய தடையே இல்லை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த 2, 3, 4 வரை உள்ள வசனத்தை வாசித்தா ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது. எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆனாலும் ஒரு காரியம் அவருக்கு குறைவாகவே இருந்தது. அதற்காக அவர் எப்ப பாரு அந்த மனசுல அது இருந்துச்சுன்னா எப்போ அது குறித்து என்ன உண்டாகும்? சாதாரண மூச்சு இல்லை, பெருமூச்சு உண்டாகும். இது எப்ப நடக்கும், இது எப்படி ஆகும் அப்படின்னுட்டு. ஆனால் தேவன் நடத்தி காட்டு. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளின் திருமணமும் கூட தேவன் நடத்தி காட்டினார். எஸ், ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கையை பிடிச்சுக்கங்க. ஆபிரகாம் அவர் கையை பிடிச்சதுனாலதான் கானானுக்குள்ள நடத்தி கொண்டு போனார். இந்த சந்ததி இன்றையளவும் அந்த தேசத்திலே தங்கி தரிக்கும்படியாக
இப்போ சுத்தி யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால யாராலும் என்ன செய்ய முடியல, இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? இந்த வார்த்தை, ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வார்த்தை. ஆபிரகாம் வந்து வாசிங்க 2-3-4 வாசிங்க. புத்திர அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பினால் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவன் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவு வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய காரியத்தை முதிர் வயதுல, இப்ப அந்த வயசு உள்ளவங்க இங்க யாரும் இல்ல, பின்னால ரோ கூட லாஸ்ட் பெஞ்ச் இருக்கு பார், ஸ்கூல் பெஞ்ச் மாதிரி, அந்த மாதிரி இல்ல யாரும். இப்ப அந்த ஆபிரகாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த வயது உள்ளவர்கள் யாரும் இல்லை. ஆனா பாருங்க, அந்த வயதுல தேவன் சொன்னது ஒரு சின்ன பிள்ளை போல அவர் என்ன செய்தாரு? விசுவாசித்தார். விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை, ஆனால் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். நாம பார்க்கிற மாதிரி விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன்னு இந்த வாயைத்தான் சொல்லும். நான் இதை தானே பார்ப்பேன், ஆனா உள்ள பார்க்கிறவர் தேவன். விசுவாசம் என்பது நல்லா இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் போது இருக்கிறது விசுவாசம், அது இல்லை. ஒன்றை குறித்து ஏக்கத்தோடு இது எப்போ நடக்கும் 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 என்று ஏங்கி 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 90 வயசு தாண்டியாச்சு. ஆனாலும் நடக்கல. ஆனாலும் விசுவாசத்தை விடல. ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. இறுதி என்ன பிரயோஜனம் ஆண்டவர் என்ற மாதிரி, எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, எல்லாம் இருக்கு, மற்றது எல்லாமே இருக்கு, இல்லாத எதுவும் இல்லை என்ற குறை உலக பிரகாரமா இல்லை, எல்லாமே இருந்து இந்த ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தேவன் அதனால்தான் கூடாரத்தை விட்டு என்ன செய்தார்? வெளியே அழைத்து கொண்டு போய் எங்க பார்க்க சொன்னார்? முதல்ல நம்முடைய தேவைக்கு எங்க பார்க்கணும்? மேலன்னா மேல் வீட்டுல எல்லாம் இங்க யாரும் இல்லை. எங்க பார்க்க சொன்னார்? ஏன் ஆபிரகாமை வானத்தை பார்க்க சொன்னார்? அந்த ஆசீர்வாதம் வேறு, இங்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் வேறு. இந்த ஆசீர்வாதம் அழிந்து விடும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் அழிந்து விடும், பரத்துக்குரிய ஆசீர்வாதம் நித்தியமானது. ஆமென். அல்லேலூயா. நாம அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதத்துக்காகவே அலைந்து திரிகிறோம். அழியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இந்த மண்ணிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சரீரமாகிய மண்ணுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இது மண்ணுக்குள்ள போனாலும் அந்த ஆசீர்வாதம் பின் சந்ததி என்ன செய்யாது? தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஜெனரேஷன் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் உன்னதத்தின் ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் இப்ப அப்பா ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காருன்னு வைங்களேன், 4 பிள்ளைன்னா 4 அடிச்சுக்கிட்டு 4 ஆயிடும். அதுக்கப்புறம் பேரன், அவங்களுக்கு பேரன் பிள்ளைங்க எல்லாம் வருதுன்னு வைங்களேன், அந்த அப்பா கிட்ட இருக்கிறது எல்லாம் எத்தனை ஷேர் ஆகும்னு தெரியாது. இப்படி ஷேர் ஆகி கடைசியில படுக்கிறதுக்கு கூட பூமியில நமக்கு இடம் இல்லாம போயிடும். இது அழிந்து போகும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நாம் அடித்து பிடித்து அலைந்து தெரிந்து, ஆசீர்வாதம் வேணும் தான். தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சுதான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மை உண்டாக்கினார். நமக்கு வேண்டியது எல்லாம் முதல் உண்டாக்கின பிற்பாடு தான் நம்மை உண்டாக்கினார். ஆமென். அதனால அவருக்கு என்ன, நமக்கு என்ன தேவையெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியும்.
எப்ப நம்ம இல்லாத பொழுதே, மனிதன் இல்லாத பொழுதே ஆதாம் உருவாவதற்கு முன்னமே மற்றது எல்லாத்தையும் என்ன செய்துட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அதே போலத்தான் நீங்க ஆபிரகாம் சொல்ற, உனக்குள்ள இருக்கு. வயசாயிடுச்சு, வேற வேலைக்காரன் தான் இப்ப சுதந்திரவாளியா இருக்கான், இதெல்லாம் அப்புறம் யாருக்கு போகும் அப்படின்ற எண்ணம், பிள்ளை இல்லையே என்ற அந்த ஏக்கம், இதெல்லாம் கலந்து கர்த்தரை விட்டு ஆனாலும் தூரம் போகல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் பாரு, நல்ல படுத்திருக்கிற சூழ்நிலை அது. ஏன்னா தரிசனம் தான் சொல்லப்படுது. இரவு வேலை கூடாரத்திலே படுத்துக்கொண்டு இதை தான் யோசித்திருப்பார் போல. இப்ப கூடாரத்துக்குள்ள இருந்த பார்த்தவரை தேவன் வெளியே அழைக்கின்றார். வானத்தை பாருன்றார். ஆமென். வானத்தை பார்க்க சொல்றார். வானத்துல என்ன இருக்கு? நட்சத்திரம், மேகம் கூட இருக்குமே. ஆனால் தேவன் மேகத்தை காண்பிக்கவில்லை, சொன்னபடி நட்சத்திரத்தை தான் சொன்னார். என்னன்னு சொன்னார். நாமளும் கூட சில நேரத்துல நான் கூட ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், என்னலாமான்ட்டு. என்கிட்ட இருக்கும்போது இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும், தெரியாது நமக்கு. கோடா கோடி நட்சத்திரங்களின் பெயரை சொல்லி அழைக்கிறவராம் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. கோடா கோடி நட்சத்திரங்களின் பெயர். ஒவ்வொரு இங்கு இந்த ஜோசியம் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் 12 ராசி தான் தெரியும். அதுல இருந்து சில நட்சத்திரங்கள் தான் தெரியும். ரொம்ப போனா ஒரு 100 நட்சத்திரம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லா நட்சத்திரத்திற்கும் பெயர் இருக்கிறதாம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. கோடா கோடி நட்சத்திரங்களின் பெயரை சொல்லி அழைக்கிறது. அந்த கோடான கோடியை பார்க்க சொல்றார். அந்த கோடான கோடியை பார்த்துட்டு சொல்றார், இப்படிதான்ப்பா இருக்கும் உன் சந்ததிங்கிறார். ஆனா கையில ஒண்ணும் இல்லை, உடம்புலயும் தெம்பம் இல்லை. எப்படி சாத்தியம்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்முடைய அந்த விசுவாசம் ஒத்த வார்த்தை இல்லை, இது இருக்கு உனக்குன்னு கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தையை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் கூட ரொம்ப பெருசா வேணும்னு இயேசு சொல்லல. எவ்வளவு பெருசு வேணும்னு சொன்னாரு? டெய்லி தாளிக்கிறீங்கல்ல, எதை தாளிக்கிறீங்களே இல்லையோ, கடுகு போட்டு தாளிக்கிறீங்களா இல்லையா? கூட சேர்த்து எங்களையும் அப்பப்ப தாளிப்பீங்க இல்ல? ஆமா பாஸ்டர். அந்த சின்ன அளவு, ஒரு சிறிய அளவு தான், ஆனால் அது முழுமையா இருக்க வேண்டும். சின்ன விசுவாசம் தான், ஆனா முழு கடுகு எப்படி இருக்கும்? முழுமா ஒரு அந்த ஒரு ஷேப். சின்னதா இருந்தாலும் அது ஒரு நல்ல ஷேப்ல இருக்கு இல்லையா? நம்முடைய விசுவாசம் சின்னதா இருந்தாலும் முழுமையா இருக்க வேண்டும். யார் மேல? கர்த்தர் மேல் மட்டும். கர்த்தர் மேல் மட்டும். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் இப்ப நின்னுகிட்டு இருக்கேன். அந்த விசுவாசத்தினால தான் ராபர்ட் கல்யாணத்திலயும் வந்து நின்று. இல்லைன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ராபர்ட் கையை பிடிச்சிட்டு, என்னப்பா இப்படி இவ்வளவு சுடுத அப்படின்னுட்டு, அந்த அளவுக்கு பலவீனம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய காரியங்களை செய்வதற்காக பலப்படுத்தி நிறுத்தினார். அதற்காக என் தேவனை நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரம். இப்ப அவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, நீ பயப்படாத. எதுக்கு பயப்படுற? நான் கூட இருக்கும்போது ஏன் பயப்படுற? அது நான் எப்படி இருக்கேன் உன் கூட? கேடகம். எப்படி இருக்கேன்? கேடகம். அதுக்கப்புறம் மகா பெரிய பலன். அந்த மகா பெரிய பலன்னா என்னன்னு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உபாகமம் 33:29. Deuteronomy 33:29. எடுத்து வச்சுன்னு பின்னா பாத்தீங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு
யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயின் மூலமா இந்த வார்த்தை வந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு யார் மூலமாகவும் அல்ல, டைரக்டா தேவனிடத்திலிருந்தே வந்தது. அந்த மகா பெரிய பலன் என்பது எதை குறிக்குதுங்க? மகிமை பொருந்திய பட்டயம். கேடகமும் அவர்தான், பட்டயமும் அவர்தான். ரெண்டே இருக்கு. இப்போ நாம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போலாம். எங்க போலாம்? கோலியாத்தும் தாவீதும் சந்தித்த இடத்திற்கு போகலாம். டிராவல் பண்றீங்களா? லோவர் பெர்த்ல பக்கந்துட்டாங்க. கொஞ்சம் அப்படியே வாங்க, டிராவலிங் போலாம். நாம் இஸ்ரவேலின் படை ஒரு பக்கம், இஸ்ரவேலிலே உயரமானவர், யாராலையும் அந்த உயரத்தை தாண்ட முடியல, இஸ்ரவேலின் ராஜா ஃபுல்லா கவசத்தோட அவர் ஒரு பக்கம். இந்த பக்கம் பெலிஸ்தருடைய படை. இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, பெலிஸ்தருடைய படை. ஆனா அங்க ராஜா நிக்கல. ராஜாவுக்கு பதிலா அரக்கன் நிற்கிறான், ராட்சதன் நிற்கிறான். அவன் பெயர் கோலியாத். அவனுக்கு ஃபுல்லா கவசம். அவனுக்கு கேடகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு முன்னால அவனுக்கு பாருங்க, அவன் அவ்வளவு பெருசா இருக்கான். ஆனா அவனுக்கு கேடகத்தை பிடிக்கிற அவனோட குள்ளமான ஒரு ஆள். அப்படியே வாங்க, அந்த அந்த தரிசனத்தோட வாங்க. இவங்கிட்ட என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. அந்த சின்ன வீரன் கிட்ட என்ன இருக்கு? கேடகம் இருக்கு. இப்படிதான் பாக்குறான் தாவீது, பாக்குறான். ஜனம் எல்லாம் பயப்படுறாங்க. அவன் குரல் அப்படி இருக்கு, இடி முழக்க மாதிரி இருக்கு குரல். ராஜாவும் போய் பதுங்கிடுறார், இஸ்ரவேல் ராஜாவும் பதுங்கிடுறார். ராணுவமும் போய் என்ன செய்யுது? பதுங்கிடுது. ஒத்த மனுஷனை பார்த்து அவனுடைய தோரணை அப்படி, அவன் குரல் அப்படி. ஒருத்தருக்கு கூட கோபம் வரல அவன் பேசினது. கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தரையும் நிந்தித்து பேசினது ராஜாவுக்கும் கோபம் வந்துச்சான. கோபம் வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாதுன்றதுனால போய் பதுங்கிடுறாங்க. ராணுவத்தாலும் ஒன்னும் செய்ய முடியல, யாராலும் ஒன்னும் செய்ய முடியல. தாவீது எதேச்சையாத்தான் வந்தார். அவங்க சகோதரர்களை பார்க்க சொல்லி ஈசாயை அனுப்பினார் இல்லையா? போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் சேனாதிபதி கிட்ட கேட்டு அவருக்கு கொஞ்சம் லஞ்சமா பாலடி கட்டையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார். வந்து பார்த்த தாவீதுக்கு எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க. எல்லாரும் சொல்றாங்க இப்படி கோலியாத் வந்து நின்று தூஷிக்கிறான். அதே போல தாவீது வந்து நிற்கும் பொழுது பார்க்கிறான், அப்படிதான் அவன் கர்ஜிக்கிறான். மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்க, வீரர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. தாவீது அப்போது வீரன் அல்ல, ஆனால் கர்த்தருக்குள்ளே அவன் வீரம் உள்ளவன் ஆயிரும். எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் ஓடி ஒளியறாங்க. தாவீது சாதாரணமா நிக்கிறார். ரொம்ப பெரிய வயது இல்ல, வாலிபம் தான். பார்த்துட்டு கேட்கிறார், யார் இவன்? கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய ராணுவத்தையும் கர்த்தரையும் தூஷிக்கிறானே யார் என்னும் போது அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, அவன் தான் ஒரு பெரிய படை வீரன், பெலிஸ்தேனுடைய படை வீரன். இப்படித்தான் டெய்லி பயம் இருக்கிறான், வந்து அவன் முன்னால போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ தாவீது சொல்றான், அப்படியா, நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றான், நான் அவனை கொல்வேன். ஆச்சரியமா இருக்கு. இதை எப்பா எங்களாலே முடியல, பெரிய ராணுவத்தாலே முடியல, ராஜாவால கூட முடியல, நீ போய் என்ன செய்ய போற? நீயோ வாலிபன், உனக்கு இந்த யுத்த அனுபவம் எல்லாம் இல்லை, ட்ரைனிங் எல்லாம் இல்லை, மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் உனக்கு இல்லையே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சொல்லுங்க நான் போறேன்ற. ஆனா நேரா கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட விடுறாங்க. ராஜா கிட்டையும் அதையே தான் சொல்றான். ராஜா பாக்குற அவருடைய உடைய எடுத்து இவனுக்கு போட்டு பாக்குறாரு. அவன் இஸ்ரவேலிலே உயரமானவர் சவுல், அவருடைய உடை இவருக்கு எப்படி செட் ஆகும்?
எல்லாத்தையும் அது போட்டு பார்த்து, சில பேர் போட்டு பார்த்துட்டு கீழே கழண்டு வந்துருப்பாருங்க பேண்ட், ட்ரையல் ரூம்ல இருக்கும் போது. அந்த மாதிரி போட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கு எனக்கு இல்லை, எனக்கு அபியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைஞ்சு போட்டு சாதாரணமா அவன் எப்போ எப்படி இருப்பாரோ, ஆடுகளை மேய்க்கும் பொழுது எப்படி இருப்பாரோ அதே போலவே அவர் போனார். இது எனக்கு போதும் அப்படின்னுட்டு அதுவும் கூட ரெடிமேடா எதுவும் கொண்டு போல. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு 5 கூழாங்கல் என்ன செய்துக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. அப்ப யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த கோலியாத் தேடுறான், நமக்கு சமமா யார் அங்க இருக்கா, யார் அங்க இருக்கான்னு பார்த்தா காலேப் தான் இருக்கும். இப்படி பார்த்து அவன் இப்படி பார்க்க வேண்டி இருக்கு. அதுவும் அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா பேக்கேஜ்ல இருக்கான். கவசத்தை பூண்டு எந்த இடத்துலயுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கவசம். அவன் பாக்குறான், இவன் கையில தடி இருக்கு, ஒரு சின்ன பையனா இருக்கான், என்ன தடி கொண்டு வந்து என்ன அடிக்கிறதுக்கு நாயானான்னு அப்படின்னு கேட்டு ரொம்ப திட்டுறான் தாவீது. தாவீது அதெல்லாம் கணக்கிலே எடுக்கல. தாவீது சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நீ நம்புவது மாம்ச பலம், நான் நம்புவதோ கர்த்தருடைய நாமத்தின் பலம். நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வேற என்கிட்ட அது இல்லப்பா, அது 2 மாணவர் எங்கூட இருக்கு. அல்லேலூயா தானே சொன்னாரு, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர, நான் அப்படி அல்ல, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்ககிட்ட வர. அப்ப முன்ன யாரு கேடகமா, தேவன். மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருந்தது, இவங்கிட்ட பட்டயமும் இல்லை கேடகமும் இல்லை, அவங்ககிட்ட எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே கல், குமா குமாக்கே மாறா. யார, தாவீதுனே கோலியாத்துக்கோ கோஃபன் சே மாறா, மாறா தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மாறுங்க, ஒரே அடிதான். அவங்க கிட்ட அந்த கேடகமும் அந்த பட்டயமும் ஒன்றும் செய்ய முடியல. ஒன்றுமில்லாத தாவீதுக்கு, ஒன்றுமில்லாத தாவீது அவர்களால் மேற்கொள்ள முடியல. ஆனால் தாவீது இடத்துல இருந்தது அவங்க கிட்ட இல்லை. தாவீதும் அதைத்தான் பார்த்தான். அவன் விருத்த சேதனம், கர்த்தருடைய பிள்ளை இல்லாம, கர்த்தருடைய பிள்ளை இல்லாதவன் கர்த்தருடைய பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய வேறு எவனோ என்ன செய்ய முடியாது, தொந்தரவு கொடுக்கலாம், பேசலாம், பேசலாம், என்னென்ன நடக்கலாம். ஆனா ஒன்றும் நம்மை மேற்கொள்வதற்கு தேவனிடம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தை வழி வழியாய் தாவீதின் சந்ததியில அது போய் சேருகிறது. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இப்ப ஈசாக்கு பிறக்கலன்னா தாவீது அங்க இல்ல, ஈசாக்கு பிறக்கலன்னா தாவீது அங்க இல்ல. அந்த ஒன்ன கொடுத்து பலுகி பெருக வைத்தார். அந்த ஒண்ணு மூலமா எத்தனை வந்துச்சு, இல்லையா, நிறைய வந்துச்சா? இப்படியே பலுகி பெருகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தொட முடியாது என்று இன்றும் சாட்சியாக இஸ்ரவேல் நிற்கிறது, இன்றும் நிற்கிறது. எப்படி பலுகினது? 1-2 ஆச்சு. ஆபிரகாமுக்கு 1, ஈசாக்குக்கு 2. யாரு? ஏசா, யாக்கோப். ஏசா அவ்வளவு நல்ல கர்த்தரோட கூட உறவுல இல்லை, யாக்கோப்பு இருந்தார். அதனால யாக்கோப்பு மூலமா எத்தனை? 12. அந்த 12 கோத்திரங்களும் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கு. அதுல விசேஷமான கோத்திரம் யூதா கோத்திரம். ஏனென்றால் அந்த தாய் பெற்றெடுத்த பொழுது அந்த பிள்ளைக்கு வைத்த பெயர், இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன், இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன். துதி எங்க இருக்கு, அங்க கர்த்தர் இருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, துதிகளின் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன். அப்ப பாருங்க தேவன் எப்படி வர்றார் பாருங்க. அந்த கனெக்ஷன்
எப்படி வருது பாருங்க. ஏசாவை வெறுத்தேன்னு சொல்ற, யாக்கோபையோ சிநேகித்தார். நீ எனக்கு அருமையானவன் என்று சொன்னார். ஏனென்றால் அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவன் ஆயிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் அது அவருடைய சந்ததிக்குள்ளே போகிறது என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரிய நல்லவர். அப்படி செய்யக்கூடிய தெய்வங்களோ இந்த பூமியில உண்டா? ஆகவே தான் அவர் சொன்னார், வானத்தப்பார் குறைவுபடுதா? எங்க பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி மேல பார்க்கணும். கர்த்தரை நோக்கி கீழே பார்த்திடக்கூடாது. இவங்க மூலியமா நடக்குமா, இவங்க மூலியமா நடக்குமா, இவங்க மூலியமா நடக்குமா, இவங்க மூலியமா மனுஷனை முன் வைக்க கூடாது. தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு முன் வைத்து இருக்கிறேன். 16வது சங்கீதம் 8வது வசனத்துல அதான சொல்ற, கர்த்தர் என் வலது பாரிசத்திலே இருக்கிற, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டி போவேன். அவர் பொய்யா ஒண்ணுமே எழுதலை, அவர் வாழ்க்கையை தான் எழுதினார். சங்கீதம் தேவனும் அவரும், தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கிருபைகள், வரங்கள், அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், இவர் எவ்விதமாய் தேவனோடு இருந்தார் என்ற எல்லா காரியத்தையும் விளக்குவது தான் சங்கீதம். அதை படிக்கும் பொழுது எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்கும். மற்ற புத்தகத்தை படிக்கும்பொழுது வராத ஒரு உணர்ச்சி சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நான் தான் தாவீது என்ற மாதிரி அந்த இடத்துல வரும். அந்த கேரக்டர், அந்த சங்கீதம் எந்த கேரக்டருக்கு எழுதப்பட்டதோ அந்த கேரக்டராகவே நம்ம அதை வாசிக்கும் பொழுது மாறிடுவோம், மாற்றி விடுகிறது. காரணம் அது அனுபவத்தோடு வந்த, தேவ அபிஷேகத்தோடு வந்த வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்தை நான் உனக்கு கேடகமாவும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், உன்னை யாராலையும் உன்னை தொட முடியாது, உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா என் பட்டயம் மகிமை பொருந்திய, என் பலன்னா என்ன தெரியுமா? மகிமை பொருந்திய பட்டயம். பட்டயமாகவே நான் உனக்கு இருக்கிறேன், கேடகமாகவே நான் உனக்கு இருக்கிறேன். அப்படின்னா அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. முன்னாலும் சரி பின்னாலும் சரி, வலது பக்கமோ இடது பக்கமோ எந்த பக்கமா இருந்தாலும் அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் எதை ஜெயிக்குமா? விசுவாசம் எதை ஜெயிக்கும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை பத்தியா குழு கொடுத்தாதான் வருது. அது முழுசா நான் வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தொண்டை வரல வந்துச்சு, சிஸ்டருக்கு வராம போச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய விசுவாசமே உலகத்தைனா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய கிரியைகளை நமக்கு ஜெயிப்பதற்கு வேண்டிய பலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ளாது. எத்தனை, அதனால் தாவீதுக்கு மரண போராட்டம் எத்தனை ரூபத்துல எத்தனை விதமாய் வந்தது. ஆனா அவர் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்? தேவரீர் என் கூட இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பயம் வருதா? பொல்லாப்பு ஏதாவது செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உடனே நினைங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர், மகாபலம் உள்ளவர். அவரே கேடகன்னு சொன்னா அந்த கேடகத்துக்கு முன்பதான் யாராவது நிக்க முடிப்பா? தாவீது கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனால் தேவன் அந்த இடத்துல கேடகமாக, அரணாக. இல்லைன்னா அவன் பெரிய எட்டி வச்சிருந்த தூரத்தை எந்த குத்த முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அவன் செயல்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் இவனை செயல்பட வைத்து என்ன செய்துட்டாரு? ஒத்த கல்லை எடுத்து கரெக்டா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சாச்சு. ஏன்னா அங்கதான் கேப் இருந்துச்சான், வேற எங்க கேப் இல்லை. அந்த அளவுக்கு கவசம். அவர் வேற வீரன். உண்மையான வீரன் யாரு? ஃபுல்லா பேக்கேஜ்ல வர்றவங்களா வீரர்? நம்ம எல்லையில
சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அடிக்கடி சண்டை நடக்குது, சாகவும் செய்யறாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? நாங்க தான் ஜெயிச்சோம். ஜெயிச்சவன் யாரோ அவன் இல்லைன்னா ஒரு கொடி பிடிக்க முடியுமா? இங்க நாம தான் அமைதியா சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும். எத்தனை படை இருக்கு நமக்கு? என்ன முப்படை? என் காதுல வேற மாதிரி கேச்சு. முப்படை தெரியுமா? என்னென்ன படை? காலால் படையா? காலால் படையெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் அந்த ராஜா காலத்துல. இப்ப இருக்கிறது விண்வெளியா? கப்பற்படை, விமானப்படை, அப்புறம் முப்படைகளுக்காகவும் நாம ஜெபிக்கணும் தினந்தோறும். அவங்க யார வேணா இருக்கட்டும், அவங்க நம்மளெல்லாம் நினைச்சுதான் அங்க இருக்காங்க. அவங்க யார் என்ன நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்காக நாம என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போய் தான் அவங்க என்ன செய்யறாங்க? உயிரை பணயம் வைத்து காவலிலே நிற்கிறார்கள். எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்காக விசேஷமாய் நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க தாவீதுக்கு கோலியாத்துக்கும் எந்த எல்லையும் இல்லை. தாவீது பயப்படவும் இல்லை, எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க அண்ணன்மாரெல்லாம் திட்டினாங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வருவேன், கொஞ்சம் ஆட்ட கூட யாருக்கிட்டையும் விட்டுட்டு அப்படின்ட்டு அவங்க யாரையும் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் மனசுல ஒண்ணு வந்துடுச்சு, என் தேவனையும் என் தேவனுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்துட்டான்? தூஷித்து விட்டான். இனி இவன் இருக்க கூடாது. ஆமென். அதுக்குன்னு இப்ப போய் யாரையாவது கழுத்தி கடிச்சிட போறீங்க? அது அந்த காலகட்டம் வேறு. இப்போது நாம் இயேசுவினுடைய அன்பை மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஆமென், ஆமென். பிறம்புக்கு முன் அன்பு, அன்பே சில நேரத்துல பிறம்பாய் மாறிவிடும். அதனால இயேசு அன்பினால் தான் ஜெயித்தார் இல்லையா? சத்ருவில கூட அன்பினால் தான் ஜெயித்தார். தாவீதும் கூட அப்படித்தான். யார் கொல்லும்படியா வரட்டிக்கிட்டு வந்தாரு, அவரே கடைசியில் தாவீது என்ன சொல்லிட்டு பண்ணாரு? என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்ரு வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் தாவீது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கேடகமாகவும் அவர் தான் இருந்தார், துருக்கமாகவும் அவர் தான் இருந்தார், பட்டயமாகவும் அவர் தான் இருந்தார். நீங்க சங்கீதத்தை வாசித்து பட்டா எல்லாம் அவர் தாவீதே சொல்வார், நீரே என் கேடகம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, இல்லையா? வேற யாரும் சொல்லல, அனுபவித்தவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவனோடு இணைந்து அனுபவமாய் மாற வேண்டும். அனுபவமாய் மாற வேண்டும். மகா பெரிய பலன் அது சாதாரணமான பலன் அல்ல. வானம் அவரது சிங்காசனம், இந்த பூமி அவரது பாதப்படி. அவ்வளவு பெரிய மகா பெரிய தேவனுடைய பலன். அவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். இருந்தாரா? இருந்தார். சந்ததி சந்ததிக்கு இருந்தாரா? இருந்தார். இருக்கிறாரா? இருக்கிறார். நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வருகிறது? அதே யூதா கோத்திரத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தினாலே, அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே, பாடுகளினாலே, உபத்திரவங்களினாலே, நமக்காக ஜீவனை விட்டதினாலே, அந்த இஸ்ரவேலர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் புறஜாதிகளாகிய நமக்கும் இயேசுவின் மூலமாய் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உழைக்க பிழைக்க வேண்டும். இப்போது இயேசு நம்ம கூட இருக்கிறாரா? 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 எங்க இருக்கிறார்? நடுவில். இயேசு உங்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்னார். ஆனால் இயேசு இருக்கிறாரா?
ஆவியானவர் தான் இருக்கு. இயேசு அங்க இருக்கிறார். எங்க இருக்கிறார்? ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார், வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கார். நமக்காக விண்ணப்பம், பரிந்து பேசுகிறார். எதுக்கு பரிந்து பேசணும்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட நமக்கு பரிந்து பேசுறாரு. நாமளே போய் சோதனையில சிக்கிக்கிட்டு அவருக்கு நீங்க பண்ணிடுங்கப்பான்னு சொன்னா எப்படி இருக்கு? எப்பவுமே அதற்காகத்தான் அவர் சொன்னார், நான் உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை, ஆறுதலை தருகிறவரை, போதித்து நடத்துகிறவரை, என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவற்றையும் அறிவிக்கிறவரை, வருங்காரங்களையும் நிகழ்காரியங்களையும் அறிவிக்கிறவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், தனியா நான் உங்களை விட்டுட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு, அது வரல நான் அனுப்புற வரல என்ன செய்யுங்க? எருசலேம்ல காத்திருங்க, சபையில காத்திருங்க. காத்திருக்கும் பொழுதுதான் அவர் அனுப்பக்கூடிய அந்த பலன் நமக்கு பூரணமாய் கடந்து வரும். அவர்கள் சீஷர்கள் காத்திருந்தார்கள், இயேசு சொன்னபடி. இயேசு போயிட்டார், ஆவியானவரும் இல்ல, இயேசுவும் இல்ல. சீஷர்களுடைய நிலை என்னன்னு பாருங்க. ரெண்டு பேருமே இல்ல. அவங்களுக்குள்ள இருந்தது இப்ப பயம் மட்டும்தான். ஏன்னா இயேசுவும் இல்ல, அவர் பரலோகம் போயிட்டாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கதவே திறக்கல. மேல் வீட்டுல ஏறினவங்க ஓடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியே போனா நம்மளையும் கொண்டுருவாங்களோன்ற பயம். ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. 10வது நாள் ஆவியானவர் இறங்கிட்டார். 10வது நாள் இயேசு ஏன் கேட்கலாம், ஏன் 10 நாள் வரலாம்? போயிட்டு உடனே அனுப்பியிருக்கலாமே, இல்ல இங்க இருக்கும் போதே அனுப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாமே. நம்மளையும் கொஞ்சம் செக் பண்ணணும் இல்லையா, எப்படி இருக்கும்னு. ஏன்னா எல்லாரும் வழி விலைக்கு ஓடினவங்க தானே சீஷர்கள் எல்லாரும். யாராவது கூட இருந்தாங்க? ஒருத்தரும் கூட இல்லை, எல்லாரும் வழி விலைக்கு ஓடினார்கள். மறுதலித்தே ஓடி போனவர் ஒருவர், ஒருத்தன் நிர்வாணியாய் ஓடி போனான் பெட்ஷீட்டை விட்டு. ஆகவே தான் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் வருவதற்காக அந்த பயத்திற்கும் தேவன் இடம் கொடுத்தார். நம்ம நாட்டுல கூட சட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? போன வாரம் கூட சொன்ன, மகாராஷ்டிரால சில பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. சரி, ஸ்தோத்திரம். நாம செய்ய வேண்டியதை செய்யும். இந்த பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் கிறிஸ்தவ மக்கள் ஒன்று கூடுகிறார், கிறிஸ்தவ ஊழியர்களும் ஒன்று கூடுகிறார். இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு எப்படியோ போயிட்டு இருக்காங்க. அப்ப சில வேலைகளில 10 நாள் அவங்களுக்கு அந்த பயம், இயேசுவும் இல்லை, ஆவியானவரும் இல்லைன்னா தேவனற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. பயந்து நடுங்கிக்கிட்டு தான் என்ன செய்தாங்க? காத்திருந்தார்கள். அந்த பயத்தை போக்க அக்கினியாய் இறங்கினார். பெருங்காற்றாய் அக்கினியாய் இறங்கி அவங்களால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கர சத்தம் நகரம் முழுவதும் கேட்கப்படுகிறது. எல்லாரும் முழிச்சிட்டாங்க. பல ஜாதிகள் அங்க இருந்தது. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க, என்ன நடக்குது இங்க? அங்க ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டமே நடக்குது. எல்லாரும் அந்நிய பாஷையில நிறைந்து தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவங்கவுங்க பாஷையில அதை உணர்றாங்க. யோசிக்கவும் செய்யறாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாச்சு, இவங்க எப்படி இவங்களால அவங்க பாஷையை அவங்க ஒழுங்கா பேச மாட்டாங்க நம்மள மாதிரி இல்ல. நம்ம இதெல்லாம் கலப்படமா தானே வருது. சுத்த தமிழ் பேசினா யாருக்கும் புரிய மாட்டேன். கூட கொஞ்சம் இங்கிலீஷும் ஹிந்தியும் சேர்த்து மிக்ஸ் ஃப்ரூட்டிங், அப்படிதான் நல்லா இருக்குன்றாங்க. ஆனா வந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. அவரவர் பாஷையில புரியுது அவங்களுக்கு, தேவனை துதிக்கிறாங்க. அது ரெண்டுமே கேட்க இன்னொரு கூட்டமும் இருக்கு. அவங்க வளர்றாங்க, குடிச்சிட்டு வளர்றாங்க அப்படின்றாங்க ஒரு கூட்டம்.
ஆனால் அவர்கள் கேட்கும் பொழுது எல்லாரும் ஒருமித்து எழுந்து நின்று பேதுரு பேசும் பொழுது எல்லாருக்குள்ளும் அந்த அபிஷேகம் கடந்து போனது. முதல் புதிய ஏற்பாட்டு சபை உருவானது. அல்லேலூயா. முதல் புதிய ஏற்பாட்டு சபையில ஊழியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? தெரியும். சீஷர்களாவது எத்தனை பேர் தெரியுமா? 10 12 12 பேர். முதல்ல இருந்தவங்க 12 பேர். அதான் ஒருத்தர் இறந்துட்டாங்க. திருப்பி அவனுக்காக ஒரு எலெக்ஷன் வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? ஒரு எலெக்ஷன் வச்சு, நம்ம ஊர் எலெக்ஷன் மாதிரி இல்லை, 2 பேர் பேரை எழுதி போட்டு ஒரு சீட்டு எடுத்தாங்க. மத்தியாஸ்க்கு விழுந்தது. அவனை சேர்த்து கொண்டார். இவங்க எல்லாரும் இயேசுவின் தாயோடும் அவருடைய சகோதரர்களோடும் எல்லாரும் சேர்ந்து 120 பேர் ஒரு ஊழிய நிலைமையில இருக்காங்க. ஊழியம் செய்யக்கூடிய நிலைமையில ஒரு 120 பேர் நிக்கிறாங்க. இங்க பார்த்தா ஏராளமான ஜனம், பல ஜாதிகள், பல கூட்டங்கள் நிற்கிறது. பேதுரு பேசுகிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார். மனம் திரும்புங்கள் சொல்லும் பொழுது மனம் திரும்புகிறார்கள். அந்த ஒரு நாளில் மனம் திரும்பினவர்கள் 3000 பேர். அல்லேலூயா. இப்ப முதல் சபை 120 ஊழியர்களும் அதுல ஊழியக்காரிகளும் உண்டு. 120 ஊழியர்களும் 3000 விசுவாசிகளும் சேர்ந்து ஆரம்பித்தது முதல் புதிய ஏற்பாட்டு சபை. அது இன்னும் வளர்ந்து 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 போய்கொண்டே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? நீ பயப்படாதே, உனக்கு சந்ததியே இல்லைன்னு பயப்படாதே. உனக்கு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கிறது. அது மின்னக்கூடிய சந்ததி, அது எண்ணவே முடியாத சந்ததி, கடல் மணலை போல இருக்கக்கூடிய சந்ததி, அது எண்ணிக்கைக்கு அடங்காதது. அப்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் விசுவாசி. எபிரேயர்ல அதை நம்ம வாசிக்கும் பொழுது, எபிரேயர்ல பாருங்களேன் இவ்வளவு அழகா பதினொன்னு 12 வாசிங்க. Hebrew chapter 11-12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி பிறந்தாங்களா? எண்ணிக்கைக்கு இல்லாத வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல. ஆனா ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை. உலகம் அப்படிதான் சாரால பார்த்துச்சு. ஒண்ணும் இல்லை. ஆபிரகாமும் முடிவு பண்ணிட்டார், இல்ல. சாரால முடிவு பண்ணிட்டா, அவ்வளவுதான், இனிமே எனக்கு வயசாயிடுச்சு, கழுவிக்கு இனிமே பிள்ளை பிறக்குமா அப்படின்னுட்டு. கழுவியா இருந்தாலும் நான் பிள்ளை பெற வைப்பேன்னு சொல்றவர் கரெக்ட். ஆமென். வயது வித்தியாசம் எல்லாம் இல்ல, அவருடைய பலன் இருந்தா போதும். இன்னைக்கு டாக்டர்கள் அவங்க ஆதாயத்துக்காக பயமுறுத்தியே கன்சீவ் ஆயிட்டா பயமுறுத்தி என்ன செய்துறாங்க? ஆபரேஷனுக்கு ரெடி பண்றாங்க, வேற எதுக்கும் இல்லை. நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லுவோம். டாக்டர் சொல்லுவோம் அசையக்கூடாது, அசைஞ்சா என் ஃபீஸ் போயிடும், எனக்கு இப்படிதான் நடக்கிறது. இது ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா கும்பல் அப்படித்தான் நடத்துகிறார். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. சொன்னதை சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் எண்ணிறந்த ஜனங்கள் இங்க இருந்துச்சு. ஆபிரகாமுக்குள்ளே தேவன் அதை வைத்தார். ஆபிரகாமுக்கே சலிச்சு போச்சு, இனி நமக்கு இல்லை,
தாராளமா அதான் சொல்றாங்க. பிள்ளை பிறக்கும் உனக்கு நம்ம சிரிக்கிறாங்க. வயசான கிழவிக்கு பிள்ளை பிறக்குமா? பிறக்கும்ட்டு போறார், பிறக்கும்ட்டு போறார். அந்த அம்மா நகைத்தார்கள். நல்லது, நீ நகைச்சுக்கிட்டே இரு, சிரிச்சுக்கிட்டே இரு, கற்ப காலம் முழுவதும் எப்படி இரு? சிரிச்சுக்கிட்டே இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. வர பேரையும் சிரிப்புன்னு வச்சிரு. ஈசாக்கு என்றால் புன் சிரிப்பு. உங்க யுத்தம் எப்ப நடக்க போகுது? நாம் பார்க்கிறோம், தேவனுடைய அந்த வார்த்தை சந்ததி சந்ததிக்கு அது போய் சேருவதற்கு தகப்பனும் தாயும் அதற்கு முதற் காரணமாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த ஒருமித்த காரியங்கள் இருந்தால் வழி வழியாய் வழி வழியாய் வழி வழியாய் அது போய்கொண்டே இருக்கும். நான் ஸ்டாப், நெற்காது. ஆகவே நம்ம பின்னால நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து பத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபையை சேர்த்து வச்சுட்டு போகும். நம்மை நினைத்து கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நாம பிள்ளைகளுக்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறது. ஆமென். ஏற்கனவே ஆரம்பிச்சு வந்தாங்களாம் சரி, இன்னைக்கு ஆரம்பிக்கிறவங்களாலும் சரி, இனிமேல் ஆரம்பிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரோடு இணைந்து. பயம் வருதா? அவர்கிட்ட பேசு, விடுதலை கிடைக்கும். பிரச்சனைகள் வருதா? அவர்கிட்ட பேசு, பிரச்சனை ஓய்ந்து. வெள்ளம் போல வருதா? மூழ்கக்கூடிய அளவுக்கு வருதா? அவர்கிட்ட பேசுங்க. உள்ள போனாலும் பரவாயில்ல, கையை தூக்கி பேசுங்க. உள்ள முழுகிட்டாலும் இந்த கொஞ்சம் விரல் தெரிகிற அளவுக்கு கூட இருந்தாலும் கூட பரவாயில்ல. அவர் என்ன செய்திருவாரு? உள்ள இருந்தே தூக்கி எடுத்துருவார். ஆமென். தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவர் அவர் தான். அல்லேலூயா. ஆகவே இந்த 8வது மாதத்துல அவர் சொல்லுவது இதுதான், நீ பயப்படாது, எதை குறித்தும் பயப்படாது. உனக்கு முன்னே இருக்கக்கூடிய எதை குறித்தும் பயம் வேண்டாம். நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய காரியங்கள், இது எப்படி சமாளிக்கிறதுன்னு இருக்கும். பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடிப்பார். இதுதான் தாவீதுனுடைய விசுவாசம். செய்து முடிப்பார். எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். அதைத்தான் அவர் சொல், நான் உனக்கு கேடகம், என்னை மீறி யாரும் உன்னை வந்து தொட முடியாது. நான் உனக்கு மகா பெரிய பலன். நீ சரீரம் செத்தவன் நீ நினைக்கலாம், ஆனா நான் உன்னை மகா பெரிய பலன் உள்ளவனாய் நான் வைத்திருக்கிறேன். சரீரம் பார்த்தா என்ன மாதிரி இருக்கும், பத்தலம் தொத்தலுமா. ஆனாலும் அவருடைய பலன் என்பது அது வேறு விதமான. ஆமென். அல்லேலூயா. ஊசி பட்டாசு கூட கொளுத்தினா என்ன செய்யும்? வெடிக்கும். அப்படி ஊசி பட்டாசானா இருந்தாலும் அவர் கொளுத்தினார்னா வெடிச்சிடும். ஆமென். அதற்கென்று ஒரு சவுண்ட் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். அவர் கேடகமும் அவர்தான், மகிமை பரிந்திய பட்டயமும் அவர்தான், நமக்கு பலனும் அவர்தான். அப்படி இருக்கும் பொழுது அவரை நாம் சார்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தின் வாழ்க்கை எல்லாம் அது சுகித்திருக்கும். அல்லேலூயா. ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். இது பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். என்னாச்சு? நான் உனக்கு, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லோரும் கண்களை மூடி கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, நீரே கேடகமும், நீரே கேடகமும்
எனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறீர். நீரே எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தினாலே எனக்குள் இருக்கக்கூடிய பயம் அகன்று போகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, என் சந்ததிக்கு உண்டு, என் சந்ததிக்கும் உண்டு. சொன்னவர் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். என் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தையை என்னில் நிறைவேற்றட்டும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் எடுத்து